This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வெள்ளலூரில் சூப்பர் திட்டம். கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் IAS முக்கிய அறிவிப்பு. கோவையில் 657 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு கொண்டு வரப்படும் குப்பை வின்ட்ரோ முறையில் தரம் பிரித்து உரமாக்க தினமும் 700 மெட்ரிக் டன் குப்பை மேலாண்மை செயல்பட்டு வருகிறது. மக்கும் குப்பை மூலம் தினமும் மண்புழு உரமும் தயாரிக்கப்படுகிறது. வெள்ளூர் குப்பை கிடங்கில் 69 கோடி இயற்கை எரிவாயு மையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கூறியுள்ளார். கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில், 654 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெள்ளூர் குப்பை கிடங்குக்கு கொண்டு வரப்படும் குப்பை வின்ட்ரோ முறையில் தரம் பிரித்து உரமாக்க தினமும் 700 மெட்ரிக் டன் குப்பை மேலாண்மை செயல்பட்டு வருகிறது. மக்கும் குப்பை மூலம் தினமும் மண்புழு உரமும் தயாரிக்கப்படுகிறது. MCC பிளான்ட், இயற்கை எரிவாயு, கலன் ஆகியவற்றின் மூலம் தினமும் 100 மெட்ரிக் டன் குப்பை மேலாண்மை செயல்படுகிறது. குப்பை கிடங்கில் தேங்கியுள்ள பழைய குப்பைகளை அகற்ற 60 கோடியில் பயோனிங் திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு 57 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. பயோமைனிங் 2.0 திட்டம் 58,054 கோடியில் தயாரிக்கப்பட்டு 7,94,000 மெட்ரிக் டன் குப்பை அகற்றும் பணியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநகரின் தினமும் சேகரமாகும் மக்கும் கழிவுகளை அகற்ற 69 கோடியே 20,250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இயற்கை எரிவாயு மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மக்கும் குப்பையை தனியாக சேகரித்து எரிசக்தி உருவாக்க திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வெள்ளலூர் வளாகத்தை சுற்றிலும் 4300 மரக்கன்றுகள், சாலையில் இருபுறமும் 800 மரக்கன்றுகள் நடப்பட்டு பசுமை பகுதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளலூர் குப்பை கிடங்கில் உரக்கிடங்கு, மண்புழு உர மையம், பயோமைனிங் போன்ற திட்டங்களை கண்காணிக்க துணை ஆணையர் தலைமை 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சிவகுரு பிரபாகரன் IAS கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.